வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சளை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்க ஸ்ரீதர். நான் இன்னும் மதுரையில தான் இருக்கேன். மதுரையில் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா, யானைமலை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். யானைமலைக்கு ஏன் யானைமலைன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த மலையை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த யானைமலையை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அடுத்ததான் நம்மளுக்காக எங்கள் வீட்டு சமையலில் யார் என்ன ரெசிபி செஞ்சு கலக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நமக்காக ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நாச்சியார். நாச்சியார். இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டை நேயர்களுக்காக என்ன ரெசிபி செய்ய போறீங்க? மட்டன் இடியாப்பா பிரியாணி. மட்டன் இடியாப்பா பிரியாணி. பிரியாணி மட்டன் கிரேவி அந்த மாதிரி நான் தனியா சாப்பிட்டுருக்கேன், இடியாப்பம் தனியா சாப்பிட்டுருக்கேன், பிரியாணியும் தனியா சாப்பிட்டுருக்கேன். நீங்க இது மூணுத்தையும் சேர்த்து பண்ண போறீங்களா? ஆமா ஆமா. இது நீங்களா கண்டுபிடிச்சது? இது நானா கண்டுபிடிச்சி பண்ணது. நீங்களா கண்டுபிடிச்சி பண்ணிருக்கீங்க? ஆமா. ஓ ஓகே, ஒரு வித்தியாசமான டிஷ் நீங்க பண்ண போறீங்க. ஆமா. வெரி குட். நம்ம இப்ப சமைக்க ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப். ஃபேமிலியில எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சரி. பையன் அனிமேஷன் படிச்சுட்டு ஹோட்டல் இதுக்கு வந்துட்டான். ஹோட்டல் பிசினஸ்க்காக வந்துட்டாப்ல. ஓகே ஓகே ஓகே. பொண்ணு அனிமேஷன் படிச்சுட்டு சென்னையில வேலை பார்க்கறா. ஓகே ஓகே. சரிம்மா, இப்போ உங்க மதுரையை பத்தி சொல்லுங்க. மதுரையில பத்தினா மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில பத்தி மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பரங்குன்றம். மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து மீனாட்சியை வந்து வலது காலை வந்து முன்னாடி எடுத்து வச்சு நிற்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம வேண்டுனதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக அவங்க அந்த மாதிரி நிற்பாங்க. நம்ம வேண்டறதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமா, அதுக்காக முன்னாடி முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்கம்மா, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மட்டன் இடியாப்பு பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். உப்பு, கரம் மசாலா, சைனா உப்பு, முந்திரி, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புதினா, நெய், தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மல்லி இலை, தக்காளி, இடியாப்பம், மட்டன். ஓகே, நம்ம இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்? அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றணும். ஓகே, முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கரை வைக்கணும். குக்கரை வச்சிடலாமா? ஓகே, குக்கரையும் வச்சாச்சு. ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றணும். எத்தனை ஸ்பூன் ஆயில் ஊற்ற போறீங்க? தேவையான அளவு. தேவையான அளவு ஊற்றணும். நெய். நெய். அடுத்து நெய். நெய்யும் தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஓகே, அடுத்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் காயணும். எண்ணெயும் நெய்யும் காயணும். சூடாகணும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. கரம் மசாலா. கரம் மசாலா போட்டுடலாமா? போட்டுடலாம். இந்தாங்க. அடுத்தது புதினா. புதினா போட்டுடலாமா? இந்தாங்க. அடுத்தது மல்லி, முந்திரி பருப்பு, வெங்காயம். இந்தாங்க. வதக்கணும். வதக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆகுமா? ஓகே, இது இப்போ வதங்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 10 நிமிஷம் ஆயாச்சு. வதங்கிடுச்சான்னு கேட்போம். மேடம், அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமா? இந்தாங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் இல்லையா? இது தக்காளி. இப்போ தக்காளி போட்டுடலாமா? ஓகே, இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இது 2 செகண்ட் நல்லா வதங்கணும். ஓகே. மஞ்சள் பொடி போட்டுடலாமா? அடுத்து மிளகாய் பொடி போட்டுடலாம். மசால் பொடி போட்டுடலாமா?
ஓகே, இப்போ மிளகா பொடி போட்டாச்சு. அடுத்தது சைனா உப்பு. சைனா உப்பு இந்தாங்க. ஓகே, சைனா உப்பும் போட்டாச்சு. அடுத்து தயிர். தயிரை சேர்த்துடலாமா? ஓகே, இப்போ தயிரும் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு அதில் பிரியாணி சேர்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ தயிரும் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கொத்துக்கறி. ஓகே, கொத்துக்கறியும் போட்டாச்சு. உப்பு. ஓகே, இப்போ இந்த கறியும் போட்டாச்சு. கறி நல்லா வதங்கணுமா? கொஞ்சம் வதங்கணும். லெமன் இந்தாங்க. லெமன்லாம் புழியறீங்க பிரியாணின்னு சொல்லிட்டு. நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி டேஸ்ட்னு. இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்களாமா? இப்போ இது வதங்கிருச்சு. குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுத்து இடியாப்பத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே. ஓகே, இப்போ குக்கரை மூடிடலாமா? மூடிடலாம். ஓகே, இப்போ குக்கரை மூடியாச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இல்லையா? ஆமா. வெயிட் வச்சிடலாமா? கொஞ்சம் ஆவி வரும். கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிட் போடணும். ஓகே, இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1/4 மணி நேரத்துல ரெடி. 1/4 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். ஓகேமா, இதுல இப்ப ஆவி வந்துருச்சா? வந்துருச்சு. வெயிட் போட்டுறலாம். போட்டுருங்க. இப்போ வெயிட் போட்டாச்சு. 2 விசில் வரணும். 2 விசில் வரட்டும், அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நீங்க எங்களுக்கா ஒரு பாட்டு பாடுங்க. இல்ல, எனக்கு பாட தெரியாது. பாட தெரியாதா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதா இருக்கா மக்களுக்கு சொல்ற மாதிரி? என்னெல்லாம் பண்ணீங்க? இது வரைக்கும் எத்தனை ட்ரை பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கேன். ஒரு 4-5 பண்ணிருப்பீங்களா? கறி இட்லின்னு பண்ணிருக்கேன். கறி இட்லி? ஆமா. நீங்க எல்லாம் கறி தோசை கேள்விப்பட்டிருப்பீங்க. கறி இட்லின்னு சொல்லிட்டு எங்க ரெஸ்டாரண்ட்ல கறி இட்லி. இது மட்டன் இடியாப்பா பிரியாணி. இது எங்களோட இது ரொம்ப ஃபேமஸ். கறி இட்லி வந்து மாவுல இட்லி மாவுல மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். கொத்துக்கறி வாங்கி மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிட்டு அதை வந்து ஒரு எக்கு உடைச்சி மாவுல ட்ரிப் பண்ணிட்டு இந்த மட்டன் மசாலாவை போட்டு இட்லி கொப்பரையில இட்லி வேக வச்சு எடுக்கணும். 2 விசில் வந்தாச்சு. ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. வெரி குட். இப்போ இடியாப்பத்தை போடணும். ஓகே, இப்போ இடியாப்பத்தையும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது. ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். இந்தாங்க, எனக்கு இந்த பவுல்ல சர்வ் பண்ணி கொடுங்க. மட்டன் இடியாப்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. இப்போ மட்டன் இடியாப்பா பிரியாணி டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நிஜமாவே ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிடுறது. இன்னைக்கு நீங்க அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மட்டன் இடியாப்பா பிரியாணி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்மா. மட்டன் இடியாப்பா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மட்டன் இடியாப்பா பிரியாணி செய்வதற்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதில் கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினாவை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. சைனா உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தயிரை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்துக்கறியை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இடியாப்பத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி லெமன் வச்சு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணா நம்மளோட மட்டன் இடியாப்பா பிரியாணி ரெடி. என்னங்க ரீகேப் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்காக உப்பு புளி மிளகால ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த யானை மலை சாதாரண மலை கிடையாதுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான மலைன்னு சொல்றாங்க. ஏன்னா
ஒரு காலத்தில் இங்கே சித்தர்கள் வாழ்ந்து தியானம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மலைக்கு நிறைய விசேஷ அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மலையில் 2-3 கோயில்கள் இருக்குது. அதில் ஃபேமஸான கோயில்னா நரசிம்மர் கோயில். ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக உப்பு புளி மிளகால ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. நீங்கள் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மந்திரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு டிஷ், அதாவது கத்திரிக்காய் செட்டிநாடு குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், புளி கரைச்சல், தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் செட்டிநாடு குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா தேங்காய், கசகசா, சோம்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகும் போது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தக்காளி ஏன் சேர்க்கலன்னா, இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தோட வதங்கினா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி அந்த மேல் தோல் வந்து அந்த கலர் மாறணும். அந்த கலர் மாறிடுச்சுன்னா அது சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கும் போதே நான் வந்து கத்திரிக்காய் போட்டுட்டேன். ஸோ அந்த கத்திரிக்காய் வேகிற அந்த சமயத்துலேயே வெங்காயமும் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் கலர் மாறிட்டு வருது. கத்திரிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். குழம்புக்கு நல்லா ஃப்ரைக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாம்பாரில் போடும்போதும் பாருங்கள், நீங்கள் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்தா அந்த சாம்பாருக்கு ஒரு தனி ருசி இருக்கும். இப்போது கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்புனா இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இந்த தண்ணி விட்டு இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு இது கூட புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து வதக்குனதுனால அது பாதி வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து அது வெந்துடும். ஸோ இந்த புளி கரைச்சலோட நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, சுவையான கத்திரிக்காய் செட்டிநாடு காரக்குழம்பு தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க.
தேங்காய், சோம்பு, கசகசா, மஞ்சள் தூள் இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கத்திரிக்காயோட கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் சேர்த்து இது நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதி அதோட சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான கத்திரிக்காய் செட்டிநாடு குழம்பு தயார். என்னங்க, கத்திரிக்காய் செட்டிநாடு குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல. இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. என்னங்க, உப்பு புளி மிளகா பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யானைமலைக்கு பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடையாளமாக அவங்களோட படுக்கை கூட மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதை போய் பார்க்க போகிறேன். ஓகே, அடுத்ததாக உங்களுக்காக எங்கள் ஊர் சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் ஊர் சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். My name is Mrs. Nargis Farouk. நர்கிஸ் ஃபாரூக். இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் வந்து கடாய் சிக்கன் பண்ண போறேன். கடாய் சிக்கன் பண்ண போறீங்க? ஓகே, வெரி குட். கடாய் சிக்கன் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 3 பிள்ளைகள், 2 sons and 1 daughter. சரி. ஒரு சன் அண்ட் டாட்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு சன்னு இனிமேல் கல்யாணம் ஆகும். ஓகே, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. நீங்களும் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. நான் வந்து சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகே மேடம், இப்போ உங்க மதுரையை பத்தி சொல்லுங்க. மதுரையில் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இங்கே தான் பிறந்தது, இங்கே தான் வளர்ந்தது, இங்கே தான் கல்யாணம், எல்லாமே இங்கே தான், மதுரை. ஓகே, உங்களுக்கு மதுரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ வாஸ் born and brought up here. ஓகே, மதுரையினுடைய பெருமைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மதுரை வந்து ரொம்ப ஒரு நைஸ், குவைட் அண்ட் காம் பிளேஸ். And people are very good and friendly. So and anybody என்ன தேவை இருந்தாலும் உடனே everybody is ready to help. That's a very good thing about Madurai. மதுரை காமான பிளேஸ் நிஜமாவே? இப்போ வரைக்கும் காமா இருந்தது, பட் இப்போ பார்த்தா traffic has come out too much. ஓகே ஓகே, வெரி குட். இப்போ உங்க ஹாபிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வீட்ல நீங்க சும்மா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவீங்க? அத நான் ரீடிங் பண்ணுவேன். ரீடிங் பண்ணுவீங்க? ஓகே. I read and listening to old songs. Old songs? Old Hindi songs. Old Hindi songs. Okay, okay. I love cooking. Cooking ஒரு ஹாபி தான். ஹாபி தான். ஓகே. So and again teaching children, training. அதையும் ஒரு ஹாபியா தான் பண்றீங்க, அந்த சர்வீஸையும்? ஆமா. ஓகே, வெரி குட். ஓகே மேடம், நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கடாய் சிக்கனுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடியா இருக்கா? ஓகே, எல்லாமே இங்கே இருக்கு. ஓகே, அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, சிக்கன், இஞ்சி பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, ரெட் சில்லி பவுடர், எண்ணெய், சால்ட், பாயில்ட் எக், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே. முதல்ல என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் போடணும். ஓகே, வெரி குட். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றலாமா? ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்து இஞ்சி பேஸ்ட். ஓகே, இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு. கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் போட்டுடலாமா? பச்சை மிளகாய். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா டொமேட்டோ பியூரி போடணும். ஓகே ஓகே, என்னங்க, டொமேட்டோ பியூரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ டொமேட்டோ பியூரியும் போட்டாச்சு. அடுத்து அது அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். நல்லா பாயில் ஆகும். இப்போ இதோட ரெட் சில்லி பவுடர் போடணும். இதோட ரெட் சில்லி பவுடரையும் இப்போ போட்டுடலாம். இப்போ போட்டுடலாம். இந்தாங்க. அண்ட் சால்ட், உப்பு கொடுத்துருங்க. உப்பு போடணும். இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகணும். ஓகே.
நல்லா இன்னும் நல்லா ஆயிட்டு அந்த டொமேட்டோஸ் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடணும். ஓகே, இது எவ்வளோ நேரம் ஆகும் பிளெண்ட் ஆகிறதுக்கு? ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள. 5 மினிட்ஸ்க்குள்ள ஆகிடும். ஓகே, இந்த டிஷ் யார் உங்களுக்கு செய்ய சொல்லி கொடுத்தது? ஆக்சுவலி நான் புக்ஸ் பார்த்துட்டு நிறைய நியூ ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவேன். அப்படியே நியூ ரெசிபிஸா? ஆமாம், புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி நியூ ரெசிபிஸ்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க வித்தியாசமா? ஸ்பாகெட்டி அண்ட் மீட் பால்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸ்பாகெட்டி அண்ட் மீட் பால்ஸ். சிக்கன் வித் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். சிக்கன் வித் நூடுல்ஸ். சிக்கன் வித் நூடுல்ஸ் ஒன்றும் ரொம்ப புதுசு கிடையாது. அது இல்லை, இது டிஃப்ரெண்ட் சிக்கன். இது டிஃப்ரெண்ட் சிக்கன். அது எப்படி பண்ணுவீங்க நீங்கள் அதை? சிக்கனை வந்து சால்ட் போட்டு பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணி அதை தனியாக ஃப்ளேக் பண்ணி வச்சிடணும். ஓகே. அப்புறம் பக்கத்தில் நூடுல்ஸ் பாயில் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கணும். நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஆமாம். ஓகே. தென் கொஞ்சம் வெங்காயம் சின்ன பொடிசாக நறுக்கிட்டு யூ புட் சம் ஆயில் போட்டுட்டு அதில் அந்த வெங்காயம் கேப்சிகம் ரெண்டும் போட்டுட்டு அதில் அது கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். ஸோ வேணா அது நல்லா இது பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கன் பாயில் பண்ண ஸ்டாக் இருக்கும்ல, ஆமாம், அந்த ஸ்டாக் போடணும். அந்த ஸ்டாக் போட்டுட்டு அப்படின்னு கொஞ்சம் பாயில் பண்ணதும் சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் லிட்டில் கார்ன்ஃப்ளவர் அது கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் போடணும். அது போட்டுட்டு க்ரீம் இருக்குன்னா அது கொஞ்சம் க்ரீம் போடணும். க்ரீமா? ஆமாம். சிக்கன் நூடுல்ஸோடையா? அதான் நான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. தென் யூ புட் க்ரீம் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அது பிகம் திக் ஆயிரும். ஆமாம். நல்லா அப்போ வந்து அந்த சிக்கன் பாயில் பண்ண சிக்கன் போட்டுடணும். ஓகே. அதில் போட்டுட்டு அப்புறம் நூடுல்ஸை சர்வ் பண்ணணும். நூடுல்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணணும். ஓகே. அது எப்படி இருக்கும்? அந்த க்ரீமோட சாப்பிடும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இந்த தித்திப்பெல்லாம் இருக்கும்ல? க்ரீம்னா இட்ஸ் பால் ஆடை இருக்குல்ல, பால் ஆடை, அந்த இது அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வருதுல்ல, அந்த க்ரீம். அது கொஞ்சம் கெட்டியா இருக்குதுக்காக அந்த க்ரீம் போடுறோம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சா? யா, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் போடணும். இப்போ சிக்கன் போட்டுடலாமா? ஓகே, நாங்க ஓகே இப்போ சிக்கன் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஐ ஹேவ் டு கீப் இட் சிம்ல வச்சிரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சிரணும். அது நல்லா கொதிக்கிறதுக்கு இது அது குக் ஆகணும். சிக்கன் குக் ஆகணும்ல, சிக்கன் குக் ஆகணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி போடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தேவைப்பட்டா தண்ணி போடணும். இது இப்போ கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகும் பாயில் ஆகுறதுக்கு. பாயில் ஆகும் சிக்கன் பாயில். ஓகே, வெரி குட். அது கொதிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ள நீங்க எங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. இல்ல பாட மாட்டேன். பாட மாட்டீங்க? I can give you some other tips. சரி, உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச ஆக்டர் யார் உங்களுக்கு? மேபி சூர்யா. சரி, நீங்க ரீசெண்டா பார்த்த தமிழ் படம் எது? இல்ல பார்க்கல, ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. சரி, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தது. என்ன படம்? தமிழ் படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் தான் என்ன? ஏதாவது ஒன்று? இல்ல, நான் கஜினி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கஜினி பார்த்தீங்க. உங்களுக்கு சூர்யா பிடிக்குமா? ஆமா, சூர்யா பிடிக்கும். சூர்யா பிடிக்கும். ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஆட் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கன். நூடுல்ஸ் எல்லாம் பாயில் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உடனே கூல் வாட்டருக்கு போட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா ஒன்றுக்குள்ளே ஒட்டாமல் இருக்கும். ஓ, நூடுல்ஸ். அப்புறம் டைஜஷன், ஸ்டமக் அப்செட், அப்படி ஸ்டமக் பெயின் அது இருந்துச்சுன்னா அந்த ஜீரகமும் சர்க்கரையும் பவுடர் பண்ணிட்டு அது அப்படியே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டா அந்த ஸ்டமக் நல்லா இருக்கும். ஸ்டமக் அப்செட் இருக்காது. இல்லாட்டி ஜீரகம் பாயில் பண்ணி அந்த தண்ணி குடித்தாலும் நல்லது. இப்போ கோல்டு, ஜலதோஷம், த்ரோட் பெயின் அது இருக்குன்னா மஞ்சள் அண்ட் தேன் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. நிறைய புது டிஷ்ஷஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் மேலே வந்துருச்சு. தட் இஸ் an indication நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான், டிஷ்ஷில் போட்டு சர்வ் பண்ணணும். ஓகே, வெரி குட். இந்தாங்க, எனக்கு இந்த பவுலில் சர்வ் பண்ணி கொடுங்க. டிஷ் இஸ் ரெடி. இப்போ கார்னிஷ் பண்ணா கொத்தமல்லி வேணும். ஓகே, இந்தாங்க. கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ. கடாய் சிக்கன் இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கடாய் சிக்கன் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. இப்போ கடாய் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மதுரை கடாய் சிக்கன் செய்வதற்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இதில் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாயில்டு எக் வச்சு கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி. என்ன ரீகேப் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் காத்துட்ருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யானை மேலே ஏறி நின்று பார்த்தா இந்த மதுரையே தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த மலை மேலே ஏறி நின்று பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நான் ஏறத்துக்கு ட்ரை பண்ண போகிறேன். அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் காத்துட்ருக்கு. நீங்கள் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா, ஷெஃப் வெங்கட் ஃப்ரம் சவேரா. இப்போ நம்ம பண்ண போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் மார்ஜிபன் பேஸ்ட். அது எப்படி செய்யணுங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் எடுத்துக்குவோம். நம்ம பண்ண போகிறது எல்லாமே கையில் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல அரைச்சி வச்ச ஆல்மண்ட் பவுடரை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பண்ணுறது எல்லாமே டேபிளில் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து லிக்விட் குளுக்கோஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா எக் ஒயிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது எக் ஒயிட்டு. இதை நீடிங் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ கடைசியாக எக் ஒயிட் போட்டாச்சு. நம்ம அது கூட ஐசிங் சுகர், அரைச்சி வச்ச ஐசிங் சுகரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா தான் நம்ம அதோட டோ கண்டிஷன் நமக்கு தெரியும். நம்ம டோ நீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மண்ட் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எந்த மாதிரி டாய்ஸ் பண்ணுறாங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு வர்ற பதத்துக்கு டோவை நீட் பண்ணிக்குவோம். டோ எப்படி நீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு கண்டிஷனுக்கு இப்போ டோ வந்துருச்சு. இப்போ இந்த மார்ஜிபன் பேஸ்ட்டில் நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டாக இப்போ பிரிச்சுக்க போகிறோம். பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம பிரித்தாச்சு. இதை வந்து ஷீட் பண்ணுவோம். நம்ம இது டேபிளில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம பட்டர் ஷீட் அப்படிங்கிற ஷீட்டை வந்து எடுத்துக்குவோம். இந்த ஷீட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும். இந்த ரோலிங் பின்னில் வந்து நம்ம ஷீட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை போட்டு நம்ம ஈவனாக ரோல் பண்ணுவோம். என்னோடய மிரர் சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரோல் பண்ணியாச்சு. நம்ம எடுத்தோம்னா ஒட்டாமல் நமக்கு வந்து பட்டர் ஷீட்டுங்கிறதுனால வந்துடும். கீழே வச்சுருந்த பட்டர் ஷீட்டை இப்போ மார்ஜிபன் பேஸ்ட் வந்து நமக்கு கட் ஆகாமல் நான் நினச்ச ஷேப்பில் வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டரை எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த வச்சுருந்த பேஸ்ட்டில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் டாய்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற கலர் வந்து லெமன் எல்லோ லிக்விட் கலர். லெமன் எல்லோ கலர் ரெடி பண்ணிட்டேன். பிங்க் கலர் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். நினச்ச கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி கலர் ரெடி பண்ணிட்டேன். கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பண்ண போகிற டாய்ஸ்க்கு நான் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஷேப் எடுத்துகிட்டு எங்கே நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இப்போ டெடிக்கு வந்து உடம்பு பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியானது தான், ஒரு கஷ்டமே இல்லை.
இந்த டெடி டாய்ஸ்க்கு கீழே 2 காலும் இப்போ பண்ணியாச்சு. ரோல் பண்ணியாச்சு. ஒயிட் பேஸ்ட் வந்து கண்ணுக்கு அதை வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒயிட் மார்ஜிபனை வந்து எடுத்துக்கிட்டு சின்னதாக ரோல் பண்ணி நம்ம கண்ணுக்கு வச்சாச்சு. இப்போ டெடி பண்ணியாச்சு. இந்த மார்ஜிபன்ஸ் எப்படி பண்ணாங்கிறத ஒரு முறை ரீக்கா பார்த்துடலாமா? அரைத்த ஆல்மண்ட் பவுடர் எடுத்துக்கணும். அதில் வந்து எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஐசிங் சுகரை சேர்த்துட்டு சப்பாத்தி பதத்துக்கு வர்ற மாதிரி டோவை வந்து நீடிங் மெத்தடில் நீட் பண்ணுறோம். இப்போ சப்பாத்தி பதத்துக்கு வந்ததும் டோவை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறீங்க. ஷீட் பண்ணி ரவுண்ட் மிரர்லேயோ அல்லது நீங்கள் பண்ணுற கேக்லேயோ எதில் ஆனாலும் கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க டோவில் கலர் மிக்ஸ் பண்ணி டாய்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ எது வேணாலும் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண மார்ஜிபன் பேஸ்ட் ரெடி. ரீகேப் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இது வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப். என்னங்க ஸ்பெஷல் டிஷ் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக உங்களுக்காக குட்டீஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த யானைமலையில் நிறைய குகைங்க இருக்குங்க. எல்லா குகைகளுமே அந்த காலத்தில் சித்தர்கள் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வெளியில் இவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த குகைக்குள்ளே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக குட்டீஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. நீங்கள் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. குட்டீஸ் கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் சமைச்சு காட்டுறதெல்லாம் நீங்கள் குட்டீஸ்க்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் சேமியா வடை. சேமியா வடைக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்ப்போம். சேமியா, தயிர், எண்ணெய், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகத்தூள். இப்போ இந்த சேமியா வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இதை எப்படி செய்யணுன்றதை இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல சேமியாவையும் தயிரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு, அதாவது தயிரில் சேமியா போட்டு நல்லா ஊற வச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடாயில் நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக வதக்கினா கூட போகிறோம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எப்படியும் பொரிச்சு எடுக்கும்போது, வடை பொரிச்சு எடுக்கும்போது எப்படியும் அது வந்து நல்லா பொரிஞ்சிடும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ வடை தட்டி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த வதக்கி வச்சோம் இல்லைங்களா நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய், சேமியா தயிரில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கிறேன் நான். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக இதோட ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ போட்டுடலாம். சும்மா அப்படி தட்டி போட்டுருங்க.
திருப்பிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். சேமியா வடை ரெடியாக இருக்குங்க சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து புளிப்பு இருக்குது. ஏன்னா தயிரில் ஊற வச்சதுனால சேமியா 1 மணி நேரம், அதில் வந்து புளிப்பும் இருக்கும், உப்பு காரம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. தயிரில் நல்லா ஊற வச்ச சேமியாவை தனியாக எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு எம்டி பவுலில் எடுத்து தேவையான அளவுக்கு ஜீரகத்தூளியும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி இந்த மிக்சரை வந்து நல்லா வடை மாதிரி தட்டி டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா வடை ரெடியாக இருக்கும். இன்னைக்கு சேமியா வடை எப்படி செய்யணுன்றதை பார்த்தீங்க இல்லையா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். என்னங்க குட்டீஸ் கிச்சன் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பேட்டையில் வந்த எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பர் ரெசிபீஸோட மறுபடியும் நாளைக்கு இதே மதுரையில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sridhar.